ஒரே ஆடு எல்லா விஷயத்துக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சில ஜாதி ஆடுகள் நல்ல பால் தரும், நல்ல விற்பனையும் ஆகும். ஆனால் நீங்கள் கவனிக்கணும், உங்கள் இடம், சந்தையில் விற்பனை வாய்ப்பு, ஆடு வளர்க்குறதற்கான நோக்கம் என பாதி வெற்றி இங்கே தான் ஆரம்பிக்குது. உங்கள் பண்ணைக்கு சரியான ஜாதி எது, எப்படி தேர்வு செய்வது, ஆடு ரகங்களில் உள்ள ரகசியங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஜமுனா பாரி ஆடுகளுடைய பூர்வீகம் எதுனா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் ஜமுனா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தை தான் பூர்வீகமாக கொண்டுள்ளது. ஜமுனா பாரி என்றால் யமுனை நதியின் அந்த பக்கத்தில் உள்ள ஆடுகள் என்று அர்த்தம். இந்த ஆடுகள் குளிர்காலங்களில் நன்றாக வளரும். இந்த ஜமுனா பாரி ஆடுகள் பால் உற்பத்திக்காகவும் இறைச்சிக்காகவும் வளர்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக பாலுக்காக ஜமுனா பாரி ஆடுகள் வளர்க்கப்படுகிறது. இந்த ஆட்டுகளுடைய குட்டிகள் பிறக்கும் போது 5 கிலோ எடை இருக்கும். நல்ல தீவனம் கொடுத்தா 3 மாசத்துல 20 to 25 கிலோ வரை எடை வரும். அது மட்டுமல்ல, இந்த ஆடுகள் மற்ற ஆடுகளை விட உருவத்தில் பெரிய ஆடுகளாக இருக்கும். அதாவது பார்ப்பதற்கு பெரிய கன்று குட்டிகளை போல இருக்கும். இந்த ஆடுகளுடைய காதுகள் நல்ல நீளமா இருக்கும். நல்ல வளர்ச்சி பெற்ற ஆடுகள் கிட்டத்தட்ட 90 கிலோ எடை வரை வளரும். 90% ஆடுகள் நல்ல கருத்தரிக்கும் திறன் பெற்றவை. ஒரு நாளுக்கு ஜமுனா பாரி 2 லிட்டர் பால் கறக்கும் திறன் கொண்டது. இந்த ஆட்டோட பால் நல்ல சுவையாகவும் இருக்கும். 2 வருடத்திற்கு 3 அல்லது 4 குட்டிகள் போடும். இந்த ஆட்டோட விலை 30,000 to 40,000 வரை விலை போகுது. இந்த ஆட்டோட இறைச்சியில் கொழுப்பு குறைவாக இருக்குது. பீட்டல் ஆடுகள் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் காணப்படும் ஒரு தரமான ஆடு வகையாகும். பீட்டல் ஆடுகளை வியாபார ரீதியாக ரொம்ப விருப்பப்பட்டு வளர்க்குறாங்க. இந்த ஆடுகள் பெரும்பாலும் கருப்பும் வெண்மையும் கலந்த நிறத்தில் காணப்படும். கம்பீரமான உடல் அமைப்பு இருக்கும். மூக்கு சற்று நீளமாகவும் காதுகள் பெரிதாகவும் இருக்கும். இந்த ஆட்டை பார்ப்பதற்கு போயர் ஆடு போலவே இருக்கும். பீட்டல் ஆடுகள் 70 கிலோலேருந்து 90 கிலோ வரை எடை வரும். 6 மாதத்தில் 35 to 40 கிலோ எடையை அடையும். பீட்டல் ஆடுகள் இறைச்சிக்காக வளர்க்கப்படுகிறது. பீட்டல் ஆடுகள் எந்த ஒரு கால சூழ்நிலையும் தாங்கி வளரக்கூடியது. இவை மிகவும் சகிப்புத்தன்மையுடன் இருக்கும். சில சிறந்த சூழ்நிலைகள் பீட்டல் ஆடுகளின் வளர்ச்சியை அதிகரிக்க உதவி செய்யுது. பீட்டல் ஆடுகள் 8 மாதத்திலிருந்து 10 மாதத்தில் இனப்பெருக்கத்திற்கு தயாராகிவிடும். ஒரு ஆண்டில் 2 முறை குட்டிகளை போடும். ஒவ்வொரு முறையும் 1 to 3 குட்டிகள் வரை போடும். அதிக எடை மற்றும் நல்ல உடலமைப்பு காரணமாக ஒரு ஆடு 10,000 to 25,000 வரை விற்பனை ஆகுது. தலச்சேரி ஆடுகளுடைய பூர்வீகம் கேரள மாநிலம் தலச்சேரியை தான் பூர்வீகமாக கொண்டுள்ளது. இந்த ஆடுகளை மலபார் ஆடுகள் அப்படின்னும் சொல்கிறாங்க. தலச்சேரி ஆடுகள் உருவத்தில் சின்னதாக இருக்கும். தலச்சேரி ஆடுகளை பால் மற்றும் இறைச்சிக்காக வளர்க்குறாங்க. தலச்சேரி ஆடுகள் சீக்கிரமாக வளரும். 6 மாதத்தில் 20 to 25 கிலோ எடை வரை வளருங்க. ஒரே வருடத்தில் 2 to 3 குட்டிகள் வரை போடும். தலச்சேரி நல்ல நோய் எதிர்ப்பு திறன் கொண்டது. சூடான மற்றும் ஈரமான இடங்களில் எளிதாக வளரும். குறைந்த தீவனத்தில் கூட நல்ல எடை போடும். தலச்சேரி ஆடுகள் வெள்ளை, பழுப்பு, கருப்பு நிறத்தில் காணப்படும். தலச்சேரி ஆடுகளின் இறைச்சி மிகவும் ருசியாகவும் மென்மையாகவும் இருக்கும். வியாபார ரீதியாக ஆடுகளை வளர்க்க விரும்பும் விவசாயிகளிடையே தலச்சேரி ஆடுகள் மிகவும் பிரபலமாக இருக்கு. கேரளாவில் பல சிறிய விவசாயிகள் தலச்சேரி ஆடுகளை நம்பிக்கையுடன் வளர்த்து வருகிறார்கள். தலச்சேரி ஆடுகள் குறைந்த முதலீட்டில் நல்ல வருமானம் தரக்கூடியவை. போயர் ஆடு என்பது தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த உலக புகழ்பெற்ற இறைச்சி உற்பத்திக்கான ஒரு ஆடு. போயர் என்றால் டச்சு மொழியில் விவசாயி என்று அர்த்தம். இந்த இன ஆடுகள் இறைச்சிக்காக வளர்க்கப்படுகிறது. வியாபார ரீதியாக வளர்ப்பதற்கு மிகவும் பொருத்தமானவை. போயர் ஆடுகள் பெரும்பாலும் உடல் வெள்ளையாகவும் தலை பழுப்பு நிறத்திலும் காணப்படும். உடல் வலிமையாகவும் குறுகிய கால்களையும் உடையது. போயர் ஆடுகள் மெல்லிய தோலுடன் காணப்படும். ஆண் மற்றும் பெண் ஆடுகள் இரண்டும் வலுவான கொம்புகளுடன் காணப்படும். உடல் நல்ல கட்டமைப்புடன் இருக்கும். இவை வெவ்வேறு சூழ்நிலைகளிலும் வளரக்கூடியது. நோய் எதிர்ப்பு திறன் கொண்டது. சிறந்த பராமரிப்பில் போயர் குட்டிகள் 3 மாதத்தில் 20 to 30 கிலோ வரை வளரக்கூடியது. போயர் ஆடுகளை இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் உள்ளூர் ஆடுகளுடன் குறுக்கு இனப்பெருக்கம் செய்வதன் மூலம் இறைச்சி உற்பத்தி அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறது. வணிக ஆட்டுப்பண்ணை செய்ய விரும்பும் விவசாயிகளுக்கு போயர் ஒரு மிகச்சிறந்த தேர்வாக இருக்கிறது. கொடியாடு என்பது நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பரவலாக காணப்படும் ஆட்டு இனமாகும். கொடியாடுகள் தாவும் திறன் கொண்டது. கொடியாடுகள் வேகமாக ஓடும், வலுவான உடல் அமைப்பை கொண்டிருக்கும். வேட்டைக்காரர்கள் மலைப்பகுதிகளில் வாழும் மக்கள் இதனை அதிகமாக வளர்க்கின்றனர். கொடியாடுகளுடைய கால்கள் வலிமையானதாகவும் முகம் சின்னதாகவும் நீளமான கழுத்தையும் உடையது. இவை 5 to 6 அடி உயரம் வரை தாவும் திறன் கொண்டது. வெப்பத்தையும் மழையையும் தாங்கி வளரக்கூடியது. இறைச்சிக்காக அதிகம் வளர்க்கப்படுகிறது. வேட்டை மற்றும் பாதுகாப்பு நோக்கிலும் சிலர் வளர்க்கின்றனர்.
குறைந்த உணவிலும் வெகுவாக எடை அதிகரிக்கும் திறன் கொண்டது. கொடியாடு என்பது தமிழ்நாட்டின் இயற்கை சூழ்நிலைக்கேற்ப உருவான மிக சிறந்த உள்ளூர் இனமாக கருதப்படுகிறது. சிறந்த வருமானம் தரும் இனம் என்பதால் தற்போது பலரும் இதனை வணிக ரீதியாக வளர்க்க ஆர்வமாக உள்ளனர். செம்மறியாடு. செம்மறியாடு என்பது தமிழ்நாட்டில் மிகவும் பரவலாக காணப்படும் ஒரு ஆடு வகை. செம்மறி ஆடுகளின் இறைச்சி மென்மையாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த ஆடுகளின் இறைச்சிக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். செம்மறி ஆடுகள் 1-2 குட்டிகளை போடும் திறன் கொண்டது. வெப்பம் மற்றும் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. குறைந்த பராமரிப்பிலும் வளரக்கூடியது. வணிக ரீதியாக வளர்க்க மிக சிறந்தது. செம்மறி ஆடு என்பது தமிழ்நாட்டின் பல தலைமுறைகளாக வளர்த்து வந்த பாரம்பரியமான ஆடு இனமாக உள்ளது. சிறு விவசாயிகளுக்கு நிச்சயமான வருமானம் தரும் நம்பிக்கைக்குரிய ஆடாக உள்ளது. சிரோகி. சிரோகி ஆடு என்பது இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள சிரோகி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பிரபலமான இனமாகும். சிரோகி ஆடுகளை இறைச்சிக்காகவும் பால் உற்பத்திக்காகவும் வளர்க்குறாங்க. சிரோகி ஆடுகள் எந்த ஒரு கால சூழ்நிலையிலும் வளரக்கூடியது. சிரோகி ஆடுகளை குறைந்த பராமரிப்பில் வளர்க்கலாம். இவை பொதுவாக நடுத்தர அளவுடையது. வெள்ளை, பழுப்பு மற்றும் கருப்பு கலவையான நிறத்தில் காணப்படும். உடல் வலிமையாகவும் கால்கள் வலிமை வாய்ந்ததாகவும் காணப்படும். சிரோகி ஆடுகள் ஒரு நாளுக்கு 1-1.5 லிட்டர் பால் கறக்கும் திறன் கொண்டது. சிறந்த எடை கூடும் தன்மை கொண்டவை. மேலும் அதன் இறைச்சி தரமும் சந்தையில் நல்ல வரவேற்பை பெறுகிறது. பசுமை பகுதிகள் குறைவான இடங்களிலும் இவை நன்றாக வளரக்கூடியதால் கிராமப்புறங்களில் வளர்ப்பு செய்யும் சிறு விவசாயிகளுக்கு மிகுந்த பயனளிக்கின்றன. சாண ஆடுகள் பெரும்பாலும் வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும். இவை அழகாகவும் உயரமாகவும் இருக்கும். நேர்த்தியான தோற்றம், நீளமான கழுத்து, நேராக அமைந்த கொம்புகள் இருக்கும். சாண ஆடுகள் தினசரி சுமார் 2 முதல் 4 லிட்டர் வரை பால் கொடுக்கும். நன்றாக பராமரித்தால் மேலும் அதிகம் பால் தரக்கூடியவை. இனப்பெருக்கத்திலும் மிக சிறந்தவையாக இருக்கும். சாண ஆடுகள் சூழ்நிலை மற்றும் உணவு அளவில் சிறந்த பராமரிப்பு தேவைப்படும். வெப்பமான பகுதிகளில் நேரடியாக வளர்ப்பதற்கு பொருத்தமில்லை என்றாலும் அவற்றை குளிர்ச்சியான அல்லது மேற்பராமரிப்பு செய்யப்பட்ட சூழ்நிலைகளில் வளர்ப்பது முக்கியம். இந்த இனத்தை இந்தியா மற்றும் பிற நாடுகளில் உள்ளூர் இனங்களுடன் குறுக்கு இனப்பெருக்கம் செய்தும் பால் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறது. சிறந்த பால் அளவு, அமைதியான நடத்தை மற்றும் வணிக பண்ணைக்கேற்ற இனமாக இருப்பது இதனுடைய சிறப்பு. உங்களுக்கேற்ற ரகத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்: உங்கள் இடத்தின் காலநிலை, வெயிலா குளிரா என்பதை கவனிக்கவும். தீவன வசதி, பசுந்தீவனம் இருக்கா, தீவனம் விலைக்குத்தான் வாங்க வேண்டுமா என்பதை கவனிக்க வேண்டும். உங்கள் நோக்கம் என்னது, பாலுக்காகவா இறைச்சிக்காகவா என்பதை பொறுத்து ரகம் தேர்ந்தெடுக்க வேண்டும். சந்தை, உள்ளூர் தேவைக்கான ரகங்கள் என்ன, விற்பனை வாய்ப்பு எந்த அளவிற்கு உள்ளது என்பதையும் அறிந்து ரகங்களை தேர்வு செய்யுங்கள். ஆடுகளுடைய ரகத்தை தேர்வு செய்வதில் ஏற்படும் பொதுவான தவறுகள்: கொஞ்சம் கூட ரிசர்ச் பண்ணாமல் யூடியூப்ல பார்க்குற ரகத்தை வாங்குறது, உங்கள் நிலத்தோடு ஒத்து போகாத ரகத்தை தேர்வு செய்கிறது, ஒரே ஜாதி வெறும் 10 ஆடு எடுத்தும் பிளட் மிக்சிங் இல்லாமல் வளர்ப்பது, பராமரிப்புக்கு தயாராக இல்லாமல் வாங்குவது. ஒரு நல்ல ஆட்டை தேர்ந்தெடுப்பது தான் ஒரு நல்ல பண்ணையின் தொடக்கமாகும். ஆடு வளர்ப்பில் வெற்றி ரகத்தை தெரிஞ்சுக்கிற திறமையில இருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்கள் எந்த ரக ஆடுகளை வளர்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி மற்ற விவசாயிகளுக்கும் தெரியப்படுத்துங்க.